நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய பண்பாட்டில் எல்லா பக்கமும் ஆன்மீகம் இருந்து கொண்டே இருந்தது. நம்முடைய உரையாடலில் வெறும் ஆன்மீகம் மட்டுமே இருந்து கொண்டிருந்தது. இப்போ கோவிலுக்கு வந்து திருவிழாவினுடைய ஆன்மீக உரையை கேட்கும் பொழுது கூட நீங்க உங்களுக்குள்ள சீரியல் கதை பேசுறீங்க, பக்கத்து வீட்டு கதை பேசுறீங்க, அந்த அம்மா வந்து வேற ஒரு கதை பேசுறாங்க, சினிமா கதை பேசுறீங்க. இப்படியே சினிமா கதை பேசி பேசி சினிமாவில் நடிச்ச ஒருத்தர் சிஎம்மாவே உட்கார வச்சுட்டீங்க. ஆனா நம்முடைய கலாச்சாரத்தில் எங்கு பார்த்தாலும் ஆன்மீகம் மட்டுமே பேசப்பட்டது என்பதற்கு நான் ஒரு கதை சொல்றேன். பட்டினத்தார் கதை. கன்னியாகுமரியிலேயே இந்த கதையை நான் 4 தடவை 5 தடவை சொல்லிட்டேன். பட்டினத்தார் படத்துல கூட இந்த கதை காட்சி வரும். பட்டினத்தார் நெல் அறுவடை முடிஞ்ச ஒரு வயல் பரப்புல படுத்திருக்கிறார். நெல் அறுவடை முடிஞ்ச அந்த இடத்துல எப்படி இருக்கும்? குத்தும் இல்ல, அங்க போய் படுக்க முடியுமா? உடம்பெல்லாம் குத்தும். வயல் வரப்புல தலையை வச்சுட்டு அந்த நெல்லுல படுத்திருக்கும் பொழுது அந்த பக்கமா ஆத்துக்கு தண்ணி குடம் தூக்கிட்டு போறதுக்கு 2 லேடிஸ் போறாங்க. குடத்தை தூக்கிட்டு இடுப்புல வச்சுட்டு போறாங்க. அப்ப ஒரு அம்மா சொல்லுது, இங்க பாரு துறவி, எல்லா வழிகளையும், எல்லா இன்பங்களையும், எல்லா துன்பங்களையும் துறந்திருக்கிறார். அதனால அந்த வயல்ல இருக்கிற அந்த அறுவடை முடிந்த நெல் பயிர்கள் குத்துவது கூட அவருக்கு தெரியல. எப்படி படுத்திருக்காரு பாரு, எவ்வளவு பெரிய துறவி பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த அம்மா சொல்லுது, அவருதான் வழிகளை கடந்த துறவி தானே, அப்புறம் எதுக்கு வரப்புல தலையை வச்சு படுத்திருக்கிறாங்க? அந்த வரப்புல தலையை வைக்கிற அந்த சுகம் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறதுன்னு ஒரு அம்மா கேட்கும். இன்னொரு அம்மா சொல்ற உடனே அந்த 2 அம்மாவும் ஆத்துக்கு போயிட்டாங்க தண்ணி மூடுறது. இவரு பட்டினத்தார காதுல வாங்கிட்டார். யோசிச்சார், ஆமா நம்ம துறவி தானே, எல்லா சுக துக்கங்களையும் கடந்துட்டோம், எதுக்கு இந்த வரப்புல போய் தலையை வச்சு படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வரப்புல இருந்து தரையை இறக்கி மறுபடியும் அந்த நெல் அறுவடை முடிஞ்ச இடத்துல அந்த குத்துற இடத்துல படுத்துக்க. இவங்க தண்ணி மூணுட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. ரிட்டர்ன் வந்த உடனே அந்த அம்மா ஃபர்ஸ்ட் அம்மா சொல்லுது, பாரு அவர் வந்து வரப்புல தலையை வச்சு படுத்திருந்தாரு, நீ சொன்ன உடனே வரப்புல இருந்து தலையை இறக்கிட்டாரு. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தருவது என்றால் எப்பொழுதுமே எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு நிகழ்வு. இதை ஒவ்வொரு முறை கன்னியாகுமரிக்கு வரும்போதும் நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டம் எப்படி இருக்கிறதோ அப்படி இந்த தமிழகம் முழுவதும் இருக்க வேண்டும் என்பது என்னை போன்றவர்களது ஏக்கம், எதிர்பார்ப்பு, ஆசை. இங்கு இருக்கிற இந்து ஒற்றுமை, இங்கு நடப்பதை போன்று விளக்கு பூஜை, இங்கு நடப்பதை போன்று சமய வகுப்பு, இங்கு நடப்பதை போன்று இந்துக்கள் ஒன்று கூடி ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று கூடி ஒற்றுமையாக அருமையாக நடக்கிற இந்த கோவில் விழாக்கள், கோவிலுக்கென்று பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி, ஐயா பேசும்போது சொன்னார், கிருஷ்ண வகை சமூகத்திற்காக நாங்க பேங்க் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே கன்னியாகுமரியில ஆழ்த்தரையம்மன் கோவில் திருவிழாவில் நான் கலந்து கொண்டேன். ஆழ்த்தரையம்மன் கோவில் ஒரு சிறிய கோவிலாக இருக்கிறது என்றாலும் கூட அந்த கோவிலுக்கென்று ஒரு பேங்க் இருக்கிறது, அந்த கோவிலுக்கென்று ஒரு மண்டபம் இருக்கிறது. இந்துக்கள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்தால் எவ்வளவு பெரிய பலன்களை இந்து குடும்பங்கள் அடையலாம் என்பதற்கு முன்னுதாரணமாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் திகழ்கிறது. ஆனால் நம் இந்து சமூகத்தில் இருக்கிற ஒரு சாபம், நாம மைனாரிட்டி ஆனாதான் நமக்கு இந்த விழிப்புணர்வு வருது. நம்ம மெஜாரிட்டியாக இருக்கும் பொழுது, இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விழிப்புணர்வு எல்லாம் ஏற்பட்டது என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய அளவில் சாதிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய இந்து தர்மத்துல, நம்முடைய சனாதன தர்மத்துல பல்வேறு அறிவியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான அம்சங்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து நம்முடைய சனாதன தர்மத்தை தாக்கி பேசுவதையே தமிழகத்தில் அரசியலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சனாதனம் விமர்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்க இருக்கிறதெல்லாம் மதங்கள். இந்திய தேசத்திற்கு மதம்னா என்னன்னே தெரியாது. சனாதனம் என்றால் சயின்ஸ், அது மதம் கிடையாது, அது ரிலிஜியன் கிடையாது. சனாதனம் என்பது இந்த தேசத்தினுடைய நாகரிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா பேசும்போது நாம எல்லாரும் பகவத்கீதை படிக்கணும்னு சொன்னார். நான் ஒரு விஷயம் சொல்றேன், நம்முடைய இந்து தர்மத்தினுடைய பெருமை
பகவத்கீதை போன்று, திருக்குறள் போன்று நாம தமிழ் இலக்கியங்கள்ல எந்த இலக்கியங்கள் எடுத்தாலும் அங்கு சனாதன தர்மத்தினுடைய பெருமை இருக்கிறது. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதனால உங்களெல்லாம் இன்வால்வ் பண்றதுக்கு எனக்கு வேற வழியே இல்லை. உங்களுக்கு சில பயிற்சிகள் கொடுத்தாக வேண்டியிருக்கு. அப்பதான் நீங்க எல்லாம் வழிக்கு வருவீங்க. நீங்க எல்லாரும் இப்ப என்ன பண்றீங்கன்னா, வாயை மூடிட்டு அப்படின்னு சவுண்ட் கொடுக்குறீங்க. எல்லாரும் அது ஒரு சின்ன ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கத்துக்காக தான் சும்மா சொல்லுங்க. இப்போ சொல்லிட்டு வாயை திறந்தீங்க, வாயை திறக்கிறீங்க, அவ்வளவுதான். சத்தம் எழுப்பிக்கொண்டு வாயை திறந்தா என்ன வருது? ஆங்கிற எழுத்து வருது. சத்தம் எழுப்பிக்கொண்டு வாயை திறந்தா என்ன எழுத்து வருது? என்ன எழுத்து வருது? அகரம் வருது, ஆ வருது. திருக்குறள்ல முதல் திருக்குறள் என்ன சொல்லுகிறது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த குறளினுடைய பொருள் என்ன? அகரம் எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா எழுத்துக்களிலும் உள் நிறைந்து எல்லா எழுத்துக்களிலும் தவிர்க்க முடியாத முதலானதாக இருக்கிறதோ, அப்படி இறைவன் பரம்பொருள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறார் என்பது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்கிற திருக்குறளுடைய அர்த்தம். நம்ம வாயை திறந்தாலே ஆ என்கிற எழுத்து வந்துவிடும். அப்போ தமிழில் இருக்கிற எல்லா எழுத்துக்களிலும் அகரம் இருக்கிறது. ஏன்னா வாயை திறந்தாலேதான் ஆ வந்துச்சு. இப்ப பாத்தீங்கல்ல, பாத்தீங்களா இல்லையா? ஆ வந்துச்சு இல்ல, சத்தம் எழுப்பி கொண்டே நம்ம வாயை திறந்த உடனே ஆ வந்துச்சு. அப்போ உலகத்தில் இருக்கிற தமிழ் எழுத்துக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த எழுத்துலையும் உள்ள அகரம் இருக்கிறது. ஏன்னா வாயை திறந்த உடனே அகரம் வந்துச்சு. அப்படி உலகத்தில் நாம பார்க்கிற எல்லா பொருட்களிலும் இறைவன் நிறைந்திருக்கிறார். இறைவன் என்கிற அந்த பரம்பொருளால் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை திருவள்ளுவர் திருக்குறளில் முதல் குறளிலேயே சொல்லிவிட்டார். நாம நம்முடைய பண்டைய இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் எல்லாத்திலையும் நம்ம படிக்கிறதெல்லாம் என்ன? ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது நம்முடைய தேசத்தினுடைய நாகரீகம். ஆன்மீகம் என்பது நம்முடைய தேசத்தினுடைய அறிவியல். நம்முடைய கலாச்சாரத்துல எல்லா இடங்களிலும் ஆன்மீகம் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. நம்ம ஆளுங்க இந்துக்கள் யாரும் சும்மாவே உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. நம்முடைய இந்தியர்கள் நம்முடைய கலாச்சாரத்துல யாரும் சும்மா உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. நம்ம பேசும்போது சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? நான் மாட்டு செவனேன்னு உட்கார்ந்துருந்தேங்க, நான் மாட்டுக்கோ செவனேன்னு உட்கார்ந்துருந்தேன், அவன் தான் எங்க வம்புக்கு வந்தான் சொல்லுவோம்ல. அது என்ன செவனேன்னு? சிவனேன்னு. நம்ம யாரும் சும்மா உட்கார மாட்டோம். சிவனேன்னு சிவனை நினைத்து தியானம் செய்து கொண்டுதான் தமிழர்கள் அமர்ந்திருப்போம். அதனாலதான் அந்த சொல்ல வடை வந்து அக்கடான்னு உட்கார்ந்துருப்போம்னு சொல்லுவோம். கன்னியாகுமரியில அந்த வழக்கம் இருக்கா? நான் மாட்டுக்கும் அக்கடான்னு உட்கார்ந்துருந்தேங்க சொல்லுவோமா? இங்க இல்லையோ? இங்க இல்ல. வட மாவட்டத்துலாம் அக்கடான்னு உட்காந்துறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அண்ணன் கேள்விப்பட்டிருக்கேன். அக்கடான்னு உட்காந்துருந்தேன், என்கிட்ட வந்தா வந்து அம்பு எடுக்கிறான். அக்கடான்னா என்ன அப்படின்னா, இந்த இமயமலை பகுதிகளில் சித்தர் கூட்டங்கள் எல்லாம் இருப்பாங்க. இப்போ மருந்துவாழ் மலைகள்லாம் இப்ப நீங்க அதோடைய மரியாதை தெரியாம வச்சிருக்கீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துடைய திருவண்ணாமலை மருந்துவாழ் மலை, அங்க அவ்வளவு சித்தர்களும் வந்து தியானம் செய்திருக்கிறார்கள். நாங்க நீங்க ஒரு தடவையாவது போய் வரணும், மாசம் ஒரு தடவையாவது போயிட்டு வரணும், போய் தியானம் பண்ணணும். அவ்வளவு அருமையான ஒரு ஆன்மீக மலை. அப்போ இதே மாதிரி இமயமலையில கூட்டமா என்ன பண்ணுவாங்க? சித்தர்கள், ஞானிகள், துறவிகள் கூட்டமா இருப்பாங்க. ஒரு துறவியினுடைய குரு சிஷ்ய பரம்பரையில வந்தவங்க இந்த குரு சிஷ்ய பரம்பரை, இந்த அக்கடான்னு பேரு. இந்த துறவிகள் கூட்டத்துக்கு ஒரு அக்கடான்னு பேரு. அக்கடான்னா
ஆன்மீக குழுக்கள் அர்த்தம். அந்த துறவிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, மலையில தியானம் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஆளுங்களுடைய பேச்சு வழக்குல என்ன வருது, அக்கறாதான் என்ன, அப்ப கூட இறை நினைப்புலதான் உட்காந்து. சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுன்றது நம்முடைய கலாச்சாரத்துல கிடையாது. சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுன்றது இறைவனை நினைத்து கொண்டு தியான நிலையில் அமர்ந்திருப்பது. அப்போ நம்ம கோவிலுக்கு வரோம், கோவில்ல இந்த கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் போது நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, கொலவை போட்டீங்க, கொலவை சத்தம் கொடுத்தீங்களா? கன்னியாகுமரியில மட்டும்தான் இந்த மாதிரி கொலவை சத்தத்தை அருமையா கேட்க முடியுது. மற்ற மாவட்டத்துல எல்லாம் மாறுறாங்க. கும்பாபிஷேகம் இந்த சிலைக்கு தண்ணி ஊற்றும் போது கொலவை சத்தம், அதெல்லாம் இங்க என்ன சொல்லுவோம், கொலவை தானே சொல்லுவோம். அந்த கொலவை சத்தம் ஏன் எழுப்புறோம்? இந்த கொலவை சத்தத்தை நாம் எழுப்புவதற்கு பின்பாக வெறும் நம்பிக்கை இருக்கிறதா, இல்ல அதற்கு பின்பாக ஏதேனும் காரணம் இருக்கிறதா, ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கிறதா? இது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய கோவில்கள், நம்முடைய தர்மங்கள், நம்முடைய பண்பாடு எல்லாவற்றிலும் நம்பிக்கை என்ற ஒன்றே கிடையாது. எல்லாமே நிரூபணம் செய்யப்பட்ட அறிவியல் முறைகள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கைன்னா நான் நம்புறேன், நடக்குமா நடக்காதான்றதுக்கு நிரூபணம் கிடையாது, அதான் நம்பிக்கை. ஆனால் நம்முடைய பாரம்பரியத்துல, நம்முடைய பண்பாட்டில் நடக்குகிற ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயம், ஒவ்வொரு பழக்க வழக்கம், பாரம்பரியம் எல்லாமே அறிவியல் பூர்வமானவை. இன்றைக்கு மதங்களில் பயணிக்கிற, அந்நிய நாட்டு மதங்களில் பயணிக்கிறவர்கள் நம்முடைய இந்து தர்மத்தில் இருக்கிற அறிவியல் புரியாமல், அறிவியலை புரிந்து கொள்ளுகிற அறிவு இல்லாமல் அதை தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க கொலவை சத்தம் எழுப்புவது என்பது நாம ஒரு வைப்ரேஷனை ஒரு ஒலி மூலமாக கிரியேட் பண்ணோம். இப்ப மணி அடிக்கும் பொழுது, சங்கு ஊதும் பொழுது எந்த வைப்ரேஷன் அந்த ஒலி மூலமாக உருவாக்கப்படுகிறதோ அதே வைப்ரேஷன் நீங்கள் வாய் மூலமாக பெண்கள் எழுப்புகிற கொலவை சத்தத்தில் அந்த பாசிட்டிவிட்டி வைப்ரேஷனாக ஒலி மூலமாக பரவுகிறது. நீங்க சும்மா ஏதாவது கதை விடாதீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சயின்ஸ்ல சவுண்ட் மூலமா வைப்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா முடியாதா? குறிப்பிட்ட சவுண்ட்ஸ் மூலமா மனுஷனை மனநிலை பாதிப்படைய செய்ய முடியும். குறிப்பிட்ட சவுண்ட் மூலமா, சவுண்ட் தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு, குறிப்பிட்ட சவுண்ட் மூலமா மனதை அமைதி அடைய செய்ய முடியும். நம்முடைய முன்னோர்கள் ஆலயங்களில் எழுப்புகிற எல்லா சத்தங்களும் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு இந்த மாதிரியான சவுண்ட், இந்த மாதிரியான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உருவாக்கும் என்று நிரூபணம் செய்யப்பட்டு நம்மால பின்பற்றப்படும். இங்கு இருக்கிற எல்லாமே அறிவியல். அதுபோல இந்து என்பது மதம் கிடையாது, சனாதனம் என்பது மதம் கிடையாது. இது நம் நாட்டினுடைய நாகரீகம், சிவிலைசேஷன். சிவிலைசேஷன்ஸுக்கும் ரிலீஜியன்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவிலைசேஷன் என்பது நம்ம படிச்சிருப்போம், சிந்து சமவெளி நாகரிகம், பாபிலோனியன் நாகரிகம், கிரேக்க நாகரிகம், இப்படி பல்வேறு நாகரிகங்களை உலகம் முழுவதும் நாம படித்திருப்போம். மனித குலம் சக்கரம் கண்டுபிடிக்குது, மனித குலம் நதிக்கரை விவசாயங்களை கண்டுபிடிக்கிறது, வீடு கட்டி ஒரு இடத்துல வாழ்வதை கண்டுபிடிக்கிறது. காட்டு மிராண்டியாக இருந்த மனிதன் நாகரிகம் அடைந்த மனிதனாக வருகிறான் என்று சொல்லும் பொழுது அவன் தனக்கென்று ஒரு நாகரிகத்தை கலாச்சாரமாக உருவாக்குகிறான். அப்படி இந்திய மண்ணினுடைய நாகரிகத்தினுடைய பெயர் இந்து தர்மம், சனாதன தர்மம், அறம். இதுல மதம்னு ஒண்ணு கிடையாது. மதம் என்றால் நாம குறிப்பிட்ட இந்த புத்தகத்தை நம்புகிறோம். கிறிஸ்தவர்கள் பைபிளை நம்புகிறார்கள். பைபிளை தாண்டி அதை எதிர்த்து கேள்வி எழுப்புகிற உரிமை ஒரு கிறிஸ்தவருக்கு கிடையாது.
ஆனா சமய வகுப்புல நீங்க 1000 கேள்வி கேட்கலாம். இப்ப சுவாமிஜிட்டு நீங்க 1000 கேள்வி கேட்கலாம். பகவத்கீதை எப்படி சொல்லுது, இது என்ன அர்த்தம், இந்த உபநிஷத்துல எப்படி சொல்லுது, இது எனக்கு புரியல, எனக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியதா இல்ல, 1000 கேள்விகளை நம்மால் கேட்க முடியும். ஏன் என்று சொன்னால் இது அறிவியல். மதத்தில் கேள்வி கேட்பதற்கு உரிமை கிடையாது. ஆனால் அறிவியலில் கேள்வி கேட்பதனால் தான் அந்த அறிவியல் உருவாகிறது. நம்ம வெஸ்டர்ன்ல இருந்து வந்து நம்மள ஒரு 250 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இஸ்லாமிய படையெடுப்புகள்ல நம்மள அடக்கி வச்சிருந்தாங்க, ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. வெஸ்டர்ன்ல இருந்து வெள்ளக்காரங்க வரும்போது நம்முடைய கலாச்சாரங்களை எல்லாம் இது அறிவியலுக்கு புறம்பானது என்று சொன்னாங்க. இன்னைக்கு எல்லா வெள்ளக்காரனும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் பென்சில்வேனியா மாகாணத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் பிரைன் யோகா என்று பயிற்றுவிக்கப்படுகிறது. என்னடா பிரைன் யோகான்னு பார்த்தா காதை புடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு உட்காந்து எழுந்திரிக்கணும், தலையில கொட்டணும், தலையில மென் அதிர்வுகளை உருவாக்க வேண்டும். இதுக்கு பேர் பிரைன் யோகா. வேலை செய்யும் போது வேலையில ஒரு சோர்வு ஏற்பட்டா, மனச்சோர்வு ஏற்பட்டா எடுத்து இந்த பிரைன் யோகாவை செஞ்சுட்டு உட்காந்து போங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கு. என்ன பிரைன் யோகா? இதெல்லாம் பிள்ளையாருக்கு தோப்பு காரணம் நம்ம போட்டுட்டு இருக்கோம். எல்லா கோவில்களிலும் பிள்ளையார் இருப்பாரு. பிள்ளையாருக்கு முடி நம்ம தோப்பு காரணம் போடுவோம், தலையில கொட்டுவோம். அதற்கு பிறகு இறைவனை போய் நம்ம சாமி. எல்லா கோயிலையும் பிள்ளையாரு, எல்லா பிள்ளையாருக்கும் தோப்பு காரணம் என்பது உள்ள போய் சாமி கும்பிடுறதுக்கு முன்பாக நம்முடைய மனநிலையை, பல்வேறு எண்ணங்கள் இருக்கிற நம்முடைய மனநிலையை அமைதிப்படுத்தி ஒரே சிந்தனையாக உருவாக்குவதற்கான ஒரு யுக்தி. நம்ம தீ மிதிச்சதை பார்த்து கிண்டல் பண்ணா வெள்ளக்காரன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் நீங்க போய் பாருங்க, தீ மிதிப்பது அதற்கென்று ஒரு அசோசியேஷன் இருக்குது. $8000 பே பண்ண சொல்றான் தீ மிதிக்கிறது. அந்த தீ மிதிக்கிறது மூலமாக ஏற்படுகிற நன்மைகளை அமெரிக்காவுடைய வெப்சைட்ல பட்டியல் கொண்டு வச்சிருக்காங்க. அப்போ நம்ம கிட்ட நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய அறிவியல், நம்முடைய தர்மம், நம்முடைய வாழ்வியல் எல்லாத்தையும் இது அறிவியலுக்கு புறம்பாக இருக்கிறது என்று சொன்ன மேற்கு உலகம் இன்றைக்கு இதுதான் அறிவியல் என்று பின்பற்ற தொடங்கியது. அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு கிடையாது. ஒரே பொருளை ஒரு கோணத்திலிருந்து பார்ப்பது நவீன அறிவியல், இன்னொரு கோணத்திலிருந்து பார்ப்பது நம்முடைய ஆன்மீக அறிவியல். யானைய முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியும், பின்னாடி இருந்து பார்த்தா ஒரு மாதிரி தெரியும். பின்னாடி இருந்து பார்த்துட்டு இந்த வால் மட்டும்தான் யானைன்னு நினைச்சாலும், முன்னாடி இருந்து பார்த்துட்டு தும்பிக்கை மட்டும்தான் யானை, தந்தம் மட்டும்தான் யானைன்னு நினைச்சாலும் பார்க்கிறவங்களுடைய தவறு. இன்றைக்கு நவீன அறிவியல் அப்படியே நுணுகி 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 விரிந்து 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 ஒரு அணுவை ஆராய்கிறது, ஒரு பிரபஞ்சத்தை ஆராய்கிறது. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு அணுவுக்குள்ள நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் என்று அணுக்கள் இருக்கிறது. அந்த அணுவெல்லாம், அந்த அணுக்களில் இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் எதால உருவாக்கப்பட்டிருக்கிறது? ஒரு பார்ட்டிகளுக்குள்ள அந்த பார்ட்டிகளுக்கு என்ன பேர் வச்சா தெரியுங்களா? காட் பார்ட்டிகள் என்ற பெயரை நவீன அறிவியல், கடவுள் துகள் என்று நவீன அறிவியல் பேர் வைக்கிறது. ஆனால் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஆன்மீக அறிவியல் இந்த கடவுள் துகளில் இருந்துதான் ஆரம்பித்தது. அதனாலதான் பிரகலாதன் கதையில கடவுள் இல்லாத இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தூணை பிளக்கும் பொழுது அங்கிருந்து இறைவன் தோன்றுகிறார் என்று நமக்கு கதைகள் மூலமாக புரிய வைத்தார். நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய பண்பாட்டில் எல்லா பக்கமும் ஆன்மீகம் இருந்து கொண்டே இருந்தது. நம்முடைய உரையாடலில் வெறும் ஆன்மீகம் மட்டுமே இருந்து கொண்டிருந்தது. இப்போ கோவிலுக்கு திருவிழாவினுடைய ஆன்மீக உரையை கேட்கும் பொழுது கூட நீங்க உங்களுக்குள்ள சீரியல் கதை பேசுறீங்க, பக்கத்து வீட்டு கதை பேசுறீங்க, அந்த அம்மா வேற ஒரு கதை பேசுறாங்க, சினிமா கதை பேசுறீங்க. இப்படியே சினிமா கதை பேசி பேசி சினிமாவில் நடிச்ச ஒருத்தர் சிஎம்மாவே உட்கார வச்சுட்டீங்க. ஆனா நம்முடைய கலாச்சாரத்தில் எங்கு பார்த்தாலும் ஆன்மீகம் மட்டுமே பேசப்பட்டது என்பதற்கு நான் ஒரு கதை சொல்றேன். பட்டினத்தார் கதை. கன்னியாகுமரியிலேயே அந்த கதையை நான் 4 தடவை 5 தடவை சொல்லிட்டேன். பட்டினத்தார் படத்துல கூட இந்த கதை காட்சி வரும். பட்டினத்தார்
நெல் அறுவடை முடிஞ்ச ஒரு வயல் பரப்புல படுத்திருக்கிறார். நெல் அறுவடை முடிஞ்ச அந்த இடத்துல எப்படி இருக்கும்? குத்தும்ல. அங்க போய் படுக்க முடியுமா? உடம்பெல்லாம் குத்தும். வரப்புல வயல் வரப்புல தலையை வச்சுக்கிட்டு அந்த நெல்லுல படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் பொழுது அந்த பக்கமா ஆத்துக்கு தண்ணி குடம் தூக்கிட்டு போறதுக்கு 2 லேடிஸ் போறாங்க. குடத்தை தூக்கிட்டு இடுப்புல வச்சுட்டு போறாங்க. அப்ப ஒரு அம்மா சொல்லுது, இங்க பாரு துறவி எல்லா வழிகளையும் எல்லா இன்பங்களையும் எல்லா துன்பங்களையும் துறந்திருக்கிறார். அதனால அந்த வயல்ல இருக்கிற அந்த அறுவடை முடிந்த நெல் பயிர்கள் குத்துவது கூட அவருக்கு தெரியல. எப்படி படுத்திருக்காரு பாரு, எவ்வளவு பெரிய துறவி பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த அம்மா சொல்லுது, அவருதான் வழிகளை கடந்த துறவி தானே, அப்புறம் எதுக்கு வரப்புல தலையை வச்சு படுத்திருக்கிறாங்க? அந்த வரப்புல தலையை வைக்கிற அந்த சுகம் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது ஒரு அம்மா கேட்கும். இன்னொரு அம்மா சொல்ற உடனே அந்த 2 அம்மாவும் ஆத்துக்கு போயிட்டாங்க தண்ணி மூடுறது. இவரு பட்டினத்தார் அதை காதுல வாங்கிட்டாங்க. யோசிச்சார், ஆமா நம்ம துறவி தானே, எல்லா சுக துக்கங்களையும் கடந்துட்டோம், எதுக்கு இந்த வரப்புல போய் தலையை வச்சு படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வரப்புல இருந்து தரையை இறக்கி மறுபடியும் அந்த நெல் அறுவடை முடிஞ்ச இடத்துல அந்த குத்துற இடத்துல படுத்துக்க. இவங்க தண்ணி மூடிட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. ரிட்டர்ன் வந்த உடனே அந்த அம்மா ஃபர்ஸ்ட் அம்மா சொல்லுது, பாரு அவர் வரப்புல தலையை வச்சு படுத்திருந்தாரு, நீ சொன்ன உடனே வரப்புல இருந்து தலையை இறக்கிட்டாரு பாத்தியா அப்படின்னு. உடனே அந்த 2வது அம்மா சொல்லிச்சு, அவருதான் துறவி தானே, நான் பேசுறதுல அவர் ஏன் காதுல வாங்குறாரு? அப்ப பட்டினத்தார் யோசிக்கிறார், ஆமா இவங்க சொன்னதை நம்ம ஏன் காதுல வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த கதையில நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சாதாரணமாக ஆற்றுக்கு தண்ணி குடம் தூக்கி கொண்டு போகிற நம்முடைய தமிழ் பெண்கள் ஆன்மீகம் என்றால் என்ன, ஆசைகளை துரத்தல் என்றால் என்ன, துறவிகள் என்றால் என்ன, துறவரம் என்றால் என்ன என்கிற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரிதலோடு இருந்திருக்கிறார்கள். அதான் அந்த உரையாடலுடைய அர்த்தம். அப்ப அந்த ஆன்மீக புரிதல் நம்முடைய சமூகத்தில் எல்லா இடங்களிலும் இருந்த காரணத்தினால் 250 வருடங்கள், அதற்கு முன்பாக 700 வருடங்கள், 1000 வருடங்கள் அந்நிய படையெடுப்பாளர்களால தொடர்ந்து இந்த மண் தாக்கப்பட்டு வந்தாலும் கூட இந்து தர்மம், நம்முடைய இந்து சனாதன தர்மம் இந்த மண்ணில் இன்றைக்கும் உயிர் வாழ்கிறது. கோவில்களாலேயோ குளங்களாலேயோ விரிச்ச மரங்களாலேயோ இந்த தர்மம் வாழ்ந்து விடவில்லை. இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் போன்ற இந்துக்களினுடைய ஆன்மீக புரிதலால் இந்த இந்து தர்மம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம செய்ய வேண்டியது எல்லாம் இந்த ஆன்மீகம் பற்றின புரிதலை, இந்த ஆன்மீகம் பற்றின உரையாடலை நம்முடைய மக்களிடம் முன்பு எப்படி இருந்ததோ அப்படி எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அதை போல நாம இப்ப செய்ய வேண்டிய முதல் காரியம், அறநிலைய அபகரிப்பு துறையினுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து இந்துக்கள் நாம் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு நம்முடைய இந்து ஆலயங்களை மீட்டாக வேண்டும். இது அதிமுக்கியமான தேவை. தமிழகத்துல ஒரு தலையாய தேவை, தலையாய பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இந்து ஆலயங்கள் மீட்கப்பட வேண்டும். இந்த நம்முடைய இந்து ஆலயங்கள் அறநிலைய அபகரிப்புத்துறை என்கிற கொள்ளையர்களிடமிருந்து மீட்கப்பட்டு மீண்டும் இந்துக்களிடம் வந்தாக வேண்டும். இது ஏதோ பிஜேபியுடைய பிரச்சனை, இந்து முன்னணியுடைய பிரச்சனை, இல்ல RSS உடைய பிரச்சனை, பிஜேபி பிரச்சனை இல்ல. இந்துக்கள் அத்துணை பேரும் இதில் குரல் எழுப்பி ஆக வேண்டும். நம்முடைய பண்டைய கலாச்சாரங்கள், நம்முடைய பண்டைய சிற்பங்கள், நமக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. இங்க இருந்து கடத்திட்டு போய் அவன் ஏசி ரூம்ல வச்சிருக்கான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி. ஆனைமங்கலம் செப்பேடுகள் நீங்க சமீபத்துல செய்தித்தாள்கள்ல பார்த்திருப்பீங்க. சோழ மன்னன் ராஜராஜ சோழன் மிகப்பெரிய அளவுல தமிழகத்தை, தெற்காசியாவை கட்டி ஆண்ட ஒரு மிகப்பெரிய மன்னன். சுமத்ராவினுடைய மன்னன் அரசன் விஜய அரசனுடைய ஒரு வாரிசு ராஜராஜ சோழன் கேட்கிறான், நாகப்பட்டினத்துல துறைமுகம் இருக்கிறது, இந்த நாகப்பட்டினம் துறைமுகத்துல பல்வேறு நாடுகளை சார்ந்த வியாபாரிகள் வர்றாங்க,
எங்களுடைய நாட்டை சார்ந்தவர்கள் வராங்க, பல்வேறு சீனாவை சார்ந்தவர்கள் வராங்க, புத்த சமயத்தை சார்ந்த பலரும் வருகிறார்கள். எங்களுக்காக ஒரு புத்த விகாரத்தை, புத்த வழிபாட்டு தலத்தை நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று ராஜராஜ சோழன் அந்த ஸ்ரீ விஜய மன்னன் கேட்கிறார். ராஜராஜ சோழன் நாகப்பட்டினத்துல சூடாமணி விகாரம் என்கிற ஒரு புத்த ஆலயத்தை, புத்த விகாரத்தை கட்டி கொடுக்கிறார். நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவில் கட்டுறதோடு நிப்பாட்ட மாட்டாங்க. அந்த கோவில் மெயின்டெனன்ஸுக்காக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எழுதி வச்சிருவாங்க. இந்த ஒரு ஊரை எழுதி வைக்கிறேன், இந்த ஊர்ல இருந்து வர வருமானத்தை இந்த கோவிலுடைய மெயின்டெனன்ஸ்க்காக நீங்க பயன்படுத்திக்கோங்க. அந்த கோயிலுக்கு விலங்கு எறியணும், அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணணும், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடக்கணும், 6 கால பூஜை நடக்கணும், நம்முடைய இந்து கோவில். அதே போல அந்த புத்த விகாரத்தை பராமரிப்பதற்காக ஆனைமங்கலம் என்கிற ஒரு ஊரையே ராஜராஜ சோழன் எழுதி வைக்கிறார். அந்த ஆனைமங்கலத்தை எழுதி வைத்ததை வாயில சொல்றார், வாய் மொழியா சொல்றார். அதற்கு பிறகு ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அவர் வாய்மொழியாக தன்னுடைய தந்தை சொன்னதை செப்பேடுகள்ல எழுதி வைக்கிறார். இந்த கோவிலை பராமரிப்பதற்கு இந்த ஊரை என்னுடைய தந்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஊரை எப்படி சர்வே பண்ணாங்க? ஒரு பெண் யானையை வைத்து அளந்து அந்த ஊரை சர்வே பண்ணி மார்க் பண்ணிருக்காங்க. அந்த ஊரில் இருக்கிற வர்ற அந்த வருமானம், ரெவென்யூ ஷேரிங் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த செப்பேடுல எழுதியிருக்கிறார். சமஸ்கிருதத்தில் சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, தமிழில் சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் என்பது நம்முடைய வரலாற்று பொக்கிஷம். நம்முடைய சோழர்கள் காலத்தில் ஆட்சி எப்படி இருந்தது, நில அளவை முறை எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி பின்பற்றப்பட்டது, கோவில்கள் பராமரிப்பு எப்படி செய்யப்பட்டது, இவை எல்லாமே அந்த ஆவணத்தில் இருக்கிறது. இந்த ஆவணத்தை தமிழ் மண்ணை டச்சுக்காரர்கள் ஆக்கிரமித்த போது எடுத்துட்டு போய் லெய்டன் பல்கலைக்கழகத்துல வச்சிருக்காங்க. இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெதர்லாந்து சென்று அந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை நம்முடைய தமிழ் சமூகம், நீங்க தான் கை கட்டுறீங்களோன்னு அது 20 நிமிஷமா பேசிட்டு இருக்கேன், கையை தட்ட மாட்டேங்க அப்படின்னு பார்த்துருந்தேன். பார்த்தா பட்டாசு வச்சு கேட்டு தனி பெருமையை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு ஆனைமங்கலம் செப்பேடுகளை. ஆனால் நம்முடைய ஒவ்வொரு கோவில்களிலும், நம்முடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற கோவில்கள், அந்த கோவிலில் இருக்கிற பழங்கால சிற்பங்கள், இவை அத்தனையும் நம்முடைய சொத்துக்கள். அதெல்லாம் இன்றைக்கு அறநிலைய அபகரிப்பு துறையினால சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அது மீட்க வேண்டும். நம்ம கோயில் நாம சாமியை பாக்குறதுக்கு இவங்க மணிக்கணக்கில் அறநிலைய அபகரிப்பு துறை நம்முடைய இந்துக்களை பிச்சைக்காரங்க மாதிரி மணிக்கணக்கில் எடுக்கிறாங்க. திருவண்ணாமலையில சாமியை பார்க்கணும்னா 9 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த கம்பிகளுக்குள்ளாக இந்துக்கள் நிற்க வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிறார். பழனி மலைக்கு போய் சாமி பார்க்கணும்னா இந்துக்கள் நிற்கணும். சுசீந்திரம் அறநிலைய அபகரிப்பு துறையில் இருக்கிற எல்லா கோவில்களிலும் இந்த அராஜகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அராஜகங்களிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப கிருஷ்ணவகை சமூகத்திற்கு ஒரு கோவில் இருக்கு. ஐயா பேசுறாங்க. நான் சொன்ன ஆழ்தரையம்மன் கோவிலுக்கு ஒரு பேங்க் இருக்கிறது. திருச்செந்தூர் கோவில் நம்முடைய கையில் வந்தால், பழனி நம்முடைய கையில் வந்தால், திருவண்ணாமலை நம்முடைய கையில் வந்தால், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் நம்முடைய இந்துக்களுடைய கையில் வந்தால், இந்துக்கள் எவர் ஒருவரும் தன்னுடைய கல்விக்கு 10 பைசா செலவு பண்ண தேவையில்லை. நம்ம கோவில் மூலமாக பள்ளி, கோவில் மூலமாக கல்லூரி, இந்துக்கள் அத்தனை பேரும் அங்கு இலவசமாக படிக்கலாம் என்கிற ஒரு சூழ்நிலையை நமக்கு நாமே ஏற்படுத்திவிடும். எவ்வளவு பெரிய ஊழல் யோசிச்சு பாருங்க. ஒரு சிறிய கோவில், அந்த சிறிய கோவில்ல ஒரு பேங்க் வைக்க முடியும்னு சொன்னா, இந்த சிறிய கோயிலுக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்ட முடியும்னு சொன்னா, பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் நம்முடைய தமிழகத்தில் 40,000 50,000 பழங்கால கோவில்கள் எல்லாம் இந்த அறநிலைய அபகரிப்பு துறையுடைய கட்டுப்பாட்டில் இருந்து நம்முடைய காசு எடுத்து கக்கூஸ் கட்டுறாங்க, நம்முடைய காசு எடுத்து கலெக்டர் ஆபீஸ் கட்டுறாங்க, நம்முடைய கோவில் நிலத்தை புடிங்கிறாங்க. ஆனா மசூதிகள்ல அந்த கஞ்சி கொடுக்கணுமா, எத்தனை டன் அரிசி வேணுமோ நாங்க தமிழக அரசு தரோம்.
பழைய கிறிஸ்தவ தேவாலயங்களை புதுப்பிக்க வேண்டுமா? இந்து கோவில் உண்டியலில் இருந்து காசை திருடி நாங்கள் கொடுக்கிறோம் என்று தமிழக அரசு சொல்லுகிறது. நாம இந்துக்கள் அத்தனை பேருமே விழிப்புணர்வு இல்லாமல், சொரணை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்துல நான் அடிக்கடி சொல்வது போல 2 வகை இந்துக்கள் தான் இருக்கிறார். சாதி 2 ஒழிய வேறில்லை என்று சொல்வதை போல இந்துக்களில் 2 சாதிகள் தான் இருக்கிறது. ஒன்று சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற சொரணை உள்ள இந்து, இன்னொன்னு சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாத, விழிப்புணர்வு இல்லாத, சொரணை இல்லாத இந்து. சொரணை இல்ல இந்துக்கள், சொரணை இல்லாத இந்துக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கோவில். இதை எவனோ ஒருவன் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு நமக்கு டோக்கன் போடுறான், குச்ச வச்சு அடிக்கிறான். நமக்கு தன்மானம் இல்லையா? நமக்கு சோழனை இல்லையா? என்றைக்கு நம்முடைய இந்து கோவில்கள் இந்த அரசினுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு இந்துக்களிடம் வந்து சேர்கிறதோ அன்றைக்குத்தான் உண்மையிலேயே தமிழக இந்துக்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக அர்த்தம் என்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.